அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த கிராமப்புறங்களில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்புறவங்களுக்கு தானேப்பா நடராஜா அப்படிம்பாங்க. என்னது நம்புறவங்களுக்கு தான் நடராஜா? சிதம்பரத்தில் நடராஜர் ஆடுகிறார், அவரை போய் கும்பிட்டுட்டு வரலாமே, எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னா இதெல்லாம் நம்புறவங்களுக்கு தான். அது வெறும் கல், அது வெறும் விக்கிரகம், அது சிலை இப்படிலாம் சொன்னால் அவ்வளோதான், அது சிலை தான், விக்கிரகம் தான். நம்புறவங்களுக்கு தான் நடராஜா. பிடிச்சி வச்சாதான் பிள்ளையார், வழிச்செறிஞ்சா சாணி அப்படின்னு நம்ம இயக்குனர் பாக்யராஜ் தூரல் இருந்து போச்சு படத்தில் ஒரு வசனம் வச்சுருப்பார். ஒரு வயசான பெரியம்மா சொல்கிற மாதிரி, ஏய் பிடிச்சி வச்சாதான்டா பிள்ளையார், வழிச்செறிஞ்சா சாணி அப்படின்னு. அது ரொம்ப கிராமத்தனமான பாமரத்தனமான வார்த்தைகளில் வெளிப்பட்ட ஞான வார்த்தை. இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையே அப்படிதான். நீங்கள் ஒன்றுத்தையும் பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிள்ளையார். என்னது பிடிச்சி வைக்கிறது? சாணியில் பிள்ளையாரை எதில் வேணாலும் கும்பிடுவது ஆன்மீகர்களுடைய வழக்கம் இல்லையா? அவரை மஞ்சள் பிள்ளையாராகவும் பிடிச்சி வைப்பாங்க, கல்லுலேயும் பிடிச்சி வைப்பாங்க, மண்ணிலையும் வைப்பாங்க, ஆத்தங்கரையில் வைப்பாங்க, கோவில் வைப்பாங்க, குளத்தில் வைப்பாங்க. பிள்ளையார் எளிவந்த தெய்வம் அப்படின்றது அவரை வழிபடுகிறவர்களுடைய வார்த்தை. அதே மாதிரி சாணியில் கூட பிள்ளையாரை பிடிச்சி அப்படி கோபுரம் மாதிரி அதை பிடிச்சி அதுக்கு ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூவை போட்டு பிள்ளையார்னு கும்பிடுவாங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் ரசனையோடும் நம்பிக்கையோடும் கொண்டாடுகிற பொழுது அங்கே தெய்வீகம் வந்து விடுகிறது. அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாக மாறி விடுகிறது. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து 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 செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் தலை வாடுறப்போ கூட ரசித்து வாருவாங்க, தலையெழுத்தேன்னு சில பேர் வாருவாங்க. ஒரு காலத்தில் தலைக்கு நிறைய முடி இருந்தது, இப்போ எல்லாம் கொட்டி போச்சு, என் தலையெழுத்து இப்படி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற முடியும் வாரிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு தலைக்கு வெளியிலையும் ஒன்றும் இல்லை, உள்ளேயும் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்களே நிரூபிப்பாங்க. தலைவாடுறது கூட இப்படி திரும்பி அப்படி திரும்பி. சில பேர் தலைவாடுறத பார்த்துருங்களா, வாரிட்டு இப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான், காக்கா மாதிரி தலையை சாட்சி பார்ப்பான். ஏன் ஏதாவது ஒரு ஆங்கிள்லையாவது நம்ம மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். சரி, அதை விடுங்க. அப்போ பட்டன் போடுறத கூட ரசித்து செய்யணும். சட்டைக்கு பட்டன் போடுறப்போ கூட ரசித்து செய்யணும். ஏன் முதல் பட்டனை தப்பாக போட்டோம்னா வரிசையாக தப்பாக தான் போகும். முதல் தவறு கடைசி வரைக்கும் முழுக்க தவறுங்கிற வாழ்க்கை பாடத்தை பட்டன் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தா கூட ரசித்து ருசித்து அதை குடிக்கணும். என்னமோ கடன்னு மொத்தமாக வாய்க்குள்ளே அப்படியே ஃபொனல் வச்சு விடுற மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ரசிகமணின்னு ஒரு பெரிய ரசிகர் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய இலக்கியவாதி. கம்பன் பாடல்களில் எது எல்லாம் கம்பன் எழுதியது, எது கம்பன் எழுதாதது என்று இனம் பிரித்து சொன்னவர். அவர் ஒன்றுத்தையும் ரசித்து கொண்டாடுகிற அந்த விதமே அழகுன்னு அந்த வட்டத்தொட்டிங்கிற அவருடைய அமைப்பிலே இருந்தவர்கள் சொல்லுவார்கள். சார், நம்மளாம் ஊதுவத்தி ஏற்றினா எங்கே வைப்போம்? எங்கே ஊதுவத்தி ஸ்டாண்டு இருக்கோ அங்கே தான் வைப்போம். இல்லைனா வாழைப்பழம் இருந்தால் அது முதுகிலே குத்தி வைப்போம், இல்லைனா ஏதாவது ஒருத்தர் சொருகிட்டு போயிடுவோம். அவர் சொல்கிறார் பாருங்க, வீட்டில் ஊதுவத்தி எங்கே வைக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே காற்று எந்த வழியாக வருதோ அந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர காற்று மூலமாக அந்த ஊதுவத்தி வாசனை வீடு முழுக்க பரவும். அப்படி நுட்பமான விஷயங்களை சொல்கிறார். அது மாதிரி பாயசம் குடிக்கிறது, விருந்து முடிஞ்ச பிறகு பாயசம் பரிமாறுறாங்களே, அதை எப்படி குடிக்கணுமா? சில பேர் டம்ளரில் விட்டு எடுத்து கடன்னு குடிச்சிட்டு வச்சுருவாங்க. அவர் சொல்லுவார், எதுக்கு இப்படி ஒரு ஃபொனல் ஒன்றை வச்சு நேரடியாக அப்படியே சொம்புலேருந்தே வாயில் விட்டுடலாமே அப்படின்னு கிண்டல் அடிப்பார். பாயசம் எப்படி சாப்பிடணுன்றத ரசனையோடு சொல்கிறார் பாருங்க. அது வரைக்கும் இலையில போட்டு சாப்பிட்டு அந்த இலையிலேயே விட்டு சாப்பிடக்கூடாது, டம்ளர்லேயும் குடிக்கக்கூடாது. வேறு எப்படி செய்யணுமா, இதுக்குன்னு தனியாக தோட்டத்தில் இந்த வாழை மரத்திலிருந்து அந்த அந்த குருத்து விரியாத வாழை இலை, இளம் வாழை இலை இருக்கும், அதை விரித்து நல்லா கழுவிட்டு அது மேலே பாயசத்தை விடணும். இப்போ அந்த இளம் வாழை இலையிலிருந்து வருகிற மனம், சுட 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 விடுகிற இந்த பாயசத்தின் மனம், இந்த இரண்டும் சேர்ந்து வருகிற பொழுது ஒரு புதுவித சுவை அதில் உருவாகும். அதுக்கு பிறகு அந்த பாயசத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அதுதான் அமுதம்னு தோணும் அப்படின்றார். சார், ஒரு பாயசம் சாப்பிட்றதையே இவ்வளவு ரசித்தா அவர் வாழ்க்கையை எவ்வளவு ரசிச்சிருப்பார். அப்படி ரசித்து ரசித்து செய்கிற பொழுதுதான் பிடித்து வைத்தால் பிள்ளையார்.
என்னது கையால் பிடிக்கிறது இல்லை, மனசு பிடித்து வைத்தால் சாணி கூட சர்வேஸ்வரனாக மாறிவிடுகிறது. அப்படி ரசித்து செய்வது என்பதே வாழ்க்கை முழுக்க இருந்தால் வாழ்க்கை தெய்வீகமாக மாறுகிறது. அப்போ என்னங்க அதுக்கு வேணும்னா, ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்கிற நம்பிக்கை வேண்டும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்னு எழுதினானே, அதே மாதிரி நம்பிக்கையோடு நடந்தால் வாழ்வு இனிக்கிறது. எல்லாத்தையும் நமக்கு நல்லதாங்க நடக்கும். இன்னைக்கு பொழுது விழிஞ்சிருக்குல்ல, இன்னைக்கு வெளியில் போகிறோம்ல, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட மனிதர்களை, சூழல்களை உங்களை நோக்கி ஈர்க்கிறது அப்படின்னு மனோ தத்துவவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம், இது வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பிரான்ஸ் நாடு இருக்குங்களே, அங்கே லூர்த் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர் பேர் லூர்த். அங்கே லூர்டஸ் அப்படின்னு ஒரு தேவாலயமும் இருக்கிறது. கன்னி மேரி மாதா இருக்கிறாங்களே, அவங்கள வழிபடுகிற கோடானு கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படியே புனித திருத்தலமாக கொண்டாடுகிற இடம் அந்த லூர்ஸ் சர்ச். தேவ மாதா அங்கே தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பெருமக்கள் கொண்டாடுகிற இடம். பெரிய விழாக்கள்லாம் நடக்கும். ஆனால் கப்ரியேல் அப்படின்னு ஒருத்தர், அவர் பக்கத்து ஊரை சேர்ந்தவர், பாரிஸை சேர்ந்தவர். அவருக்கு இந்த நம்பிக்கையே சுத்தமாக இல்லை. அவர் போய் வழிபடுறதெல்லாம் நிறுத்திட்டார் ஒரு 10-15 வருஷமாக. என்ன காரணம் அப்படின்னா, இவர் ரயிலில் ஒரு நாள் போயிட்டே இருக்கிறாருங்க. அந்த ரயில் 2 ரயில் நேருக்கு நேராக மோதிக்கொண்ட காரணத்தினால இவர் அப்படியே தூக்கி எறியப்பட்டு இடுப்புக்கு கீழே செயல்பாடு இல்லாமல் போயிடுச்சு. என்னென்னவோ மருத்துவம் பார்க்குறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் இவருடைய அம்மா தான், நீ ஒரு தடவை அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு வாயப்பா, போய் கும்பிட்டு வா, என்கிட்ட அதை மட்டும் பேசாத. அவர் சொல்கிறார், என்கிட்ட அதை மட்டும் பேசாத, நான் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்புறம் தாய் ரொம்ப நெகிழ்ந்து உருகி போய், அம்மா சொன்னால் அந்த வார்த்தையை மீற முடியுமா, சரின்னு இவர் ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறவரை அப்படியே ரயிலில் ஏற்றி அழிச்சிட்டு போகிறாங்க. அந்த பயணமே அவருக்கு கடுமையாக இருக்குது. அங்கே போகிறாங்க. அப்புறம் அந்த புனித குளத்தில் அவரை குளிப்பாட்டுறாங்க. வழிபாடெலாம் முடிஞ்சிருதுங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஒரு ஆச்சரியம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த அம்மா அனுப்பிச்சாங்க. எந்த அதிசயமும் நடக்கலை. அவர் திரும்புகிறார். முடிந்து காலம் நிறைந்து விட்டது அப்படின்னே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த திரும்புகிற பொழுது அவர் படுத்த படுக்கையாக திரும்புகிறார், ரயில் நிலையத்துக்கு திரும்புகிறார். எதிர்த்தாப்பில் அந்த மேரி மாதாவின் சிலை வைத்து கொண்டு ஒரு ஊர்வலம் ஒன்று வருகிறது. அந்த ஊர்வலத்திலிருந்து ஒரு பாதிரியார் ஒருத்தர் அங்கிருந்து வந்து இவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் போயிடுறார். அருமை பெரியோர்களே, அவர் ஆசீர்வதித்து பிரார்த்தனை பண்ணிட்டு போன கையோட இந்த கப்ரியேல் இருக்கிறாரே எந்திரிச்சு உக்காந்துட்டாராம். எந்திரிச்சு உக்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப போய் அந்த மேரி மாதாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு இவர் திரும்ப அங்கேருந்து வந்து ரயிலில் ஏறி தன் சொந்த ஊருக்கு சொந்த பலத்தில் வந்தார் அப்படின்னு அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இது! அந்த ஆசீர்வதித்த பாதிரியாருடைய சக்தின்றாங்க சில பேர், கன்னி மேரி மாதாவின் சக்தின்றாங்க சில பேர், இல்லை அவருக்கு இருந்த நம்பிக்கையின் பலம் அப்படின்றாங்க. இங்கே மேரி மாதாவால் முடியுமா, பிரார்த்தனை பண்ண முடியுமா, ஆசீர்வாதம் பண்ண முடியுமா, அப்படிலாம் அறிவின் தர்க்கத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. நீங்கள் நம்பினால் இன்று ஆனந்தமாக இருக்கும் என்று தினம் தினம் நம்பினால் நமக்கு நல்லதே நடக்கும் என்கிற உறுதிப்பாடு உங்களுக்குள் இருந்தால், ஒருவேளை மாறாக நடந்தாலும் இதுவும் ஒரு நன்மைக்கான அடையாளம்தான் என்று உங்கள் மனம் நம்பும். உங்கள் மனம் எதை நம்புகிறதோ, எந்த மனோபாவத்தோடு இருக்கிறீர்களோ, அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை பாதையும் அமையும். எந்த சந்தேகமும் இல்லை. இதை முதலில் நம்புங்கள். நிச்சயம் நல்லது எல்லாம் அடுத்தடுத்து வரிசை கட்டி கொண்டு உங்கள் வாசலில் வந்து நிற்கும். அதுதான் வாழ்க்கை. ரசியுங்கள், நம்புங்கள், வாழ்வை கொண்டாடுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.